Hi students, நம்ம இந்த வீடியோல parabola introduction பத்தி பார்க்க போறோம். parabola அப்படினாலே U shaped curve அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக எல்லா U shapeல இருக்க curveம் parabolaவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்குன்னு certain condition இருக்கு. அது satisfy பண்ற U shaped curve தான் நம்ம parabolaன்னு சொல்லுவோம். அது என்ன condition அப்படின்றது இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ parabola அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டையும் ஒரு ஃபிக்ஸ்டு லைனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது யூஸ்வலாக ஒரு பாயிண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம், ஒரு ஃபிக்ஸ்டு லைன் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். சப்போஸ் நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், சப்போஸ் இந்த பாயிண்டோட பேர் P. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்க பாயிண்டோட டிஸ்டன்ஸும் இந்த Pலேருந்து இந்த ஃபிக்ஸ்டு லைனோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், அதுவுமே மேபி நம்மளோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்தும் நம்மளோட ஃபிக்ஸ்டு லைன்லேருந்தும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அதாவது எப்போல்லாம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்க பாயிண்ட்டும் ஃபிக்ஸ்டு லைனும் சேம் லென்த்தில் இருக்கோ அந்த கர்வை தான் பேரபோலான்னு சொல்லுவாங்க. ஸோ பேரபோலாவோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் ஃபிக்ஸ்டு லைனும் சேம் டிஸ்டன்ஸ், இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் இது ரெண்டும் ஈக்குவல். இதை தான் ஆக்சுவலாக எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி வீடியோவில் கிளியராக அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்ட் பேரபோலா. இந்த பேரபோலாவில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் தான் வந்து லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, லோக்கஸ் அப்படின்றது ஒன்று மேலே கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த கர்வில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு லைன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாயிண்ட்ல இருந்தும் இந்த லைன்ல இருந்தும் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் என்னன்னா ஃபோக்கஸ். இந்த ஃபிக்ஸ்டு லைனோட பேர் வந்து டைரக்ட்ரிக்ஸ். இந்த லைனோட பேர் டைரக்ட்ரிக்ஸ் தான். ஸோ இதை ஃபிக்ஸ்டு லைன் நம்ம திருப்பி சொல்ல தேவையில்ல, லைன் டீன்னு கூட சொல்லலாம். நம்மளோட ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் வரைகிறோம், டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைன் என்ன அப்படின்னா, இந்த லைன் தான் நம்மளோட ஆக்சிஸ், நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். நம்மளோட எக்ஸ் ஆக்ஸும் நம்மளோட பேரபோலிக் கர்வும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும் கண்டிப்பாக. அந்த பாயிண்ட்டை வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட வேர்டெக்ஸ். ஸோ இப்போது இதுதான் நம்மளோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் எஃப். இப்போ எஃப்ல இருந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனும் கண்டிப்பாக சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்போ இந்த வேர்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக மிட் பாயிண்ட்டுன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரபோலிக் கர்வ்ஸோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நார்மலாக ஒரு பாயிண்ட், இதில் வந்து ஒரு மூவிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது மூவிங் பாயிண்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, இங்கே எந்த பாயிண்ட்டை வேணாலும் எடுக்கலாம் இந்த கர்வ்லேருந்து. ஸோ இங்கே இதை நம்மளோட ஃபிக்ஸ்டு லைனோட நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டோட இது நமக்கு தெரியாது, நம்ம அந்த பாயிண்ட்டை Pன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய். சப்போஸ் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நம்மளோட ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியாது. லெட் அஸ் டேக் ஏ டிஸ்டன்ஸ். இங்கே நான் ஒரு கர்வ் வரைகிறேன், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். நம்மளோட கிராஃப் ஷீட்டில் இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஸோ இது நம்மளோட ஆரிஜின் 0,0. டைரக்ட்ரிக்ஸ்ன்றது வேறு, ஒய் ஆக்சிஸ்ன்றது கண்டிப்பாக வேறு தான். ரெண்டுத்தையும் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ், இதுதான் நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்லணும். ஸோ இது நம்மளோட கிராஃபோட லைன். இந்த லைன்லேருந்து இந்த எஃப்ன்ற பாயிண்ட் வந்து ஏ தூரத்தில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏ தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோக்கஸோட பாயிண்ட்டை நம்ம என்னென்னு அஸ்யூம் பண்ணுவோம், A,0. இந்த பாயிண்ட் கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும்னா A,0 இருந்திருக்கும். இப்போது நம்மளோட பேரபோலிக்லேருந்து இப்போ எஃப்லேருந்து பியோட டிஸ்டன்ஸும் பியிலேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸில் இருக்க பாயிண்ட்டை நம்ம டின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டியோட டிஸ்டன்ஸ், அதாவது டிபி இந்த லைனோட டிஸ்டன்ஸும் டிஎஃப் அப்படின்ற லைனோட டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக சேம் தான். அது சேமாக இருக்கிறதுனால தான் இது பேரபோலா நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளோட பேரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. இது உங்களோட யூஸ்வல் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் படிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. √(x2 - x1 the whole square + y2 - y1 the whole square) அப்படின்றது தான் பேசிக் ஃபார்முலா. இப்போ நமக்கு டயக்ராம்லேருந்து என்ன தெரியும் அப்படின்னா, பிஎஃபோட டிஸ்டன்ஸும் பிடியோட டிஸ்டன்ஸும் சேம்னு தெரியும். இதில் பியோட கோஆர்டினேட் நமக்கு தெரியும், எஃபோட கோஆர்டினேட்டும் தெரியும். இந்த டியோட கோஆர்டினேட் தெரியாது. நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து பாருங்கள், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ். இந்த எஃப்ன்ற பாயிண்ட் வந்து ஆரிஜின்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது.
அப்போ டேரக்டிஸ்டிக்கும் கண்டிப்பாக அந்த ஏ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட கிராஃபில் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றதுனால இது கண்டிப்பாக மைனஸ் ஏவாக இருக்கும். இது +1 சென்டிமீட்டர்னா ஆக்சஸோட இந்த பக்கம் -1 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ இது +a,0னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் -a. ஸோ இங்கே வரப்போகிற எக்ஸ் கோஆர்டினேட் வந்து கண்டிப்பாக -a தான். ஒய் கோஆர்டினேட் இருந்து இந்த லைனில் இந்த லைன் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வர எல்லா ஒய் கோஆர்டினேட்டும் சேம். இங்கே ஒய் கோஆர்டினேட் என்ன வந்திருக்கு பாருங்கள், ஒய். அப்போ கண்டிப்பாக இது ஏ, ஒய்யாக தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டியோட பாயிண்ட்டு. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். PF = PD. ஆக்சுவலாக இதோட டிஸ்டன்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ Pயோட பாயிண்ட் வந்து x, y, Fோட பாயிண்ட்டு a,0. ஃபர்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே மறுபடியும் Pயோட பாயிண்ட்டு x, y, Dயோட பாயிண்ட்டு -a,y. இது எழுதியாச்சு. இப்போ அப்ளை பண்ணலாம். √ இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். x2க்கு பதிலாக a minus x1க்கு பதிலாக x the whole square plus y2 minus y1 the whole square. y2க்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க வேல்யூ 0, y1க்கு பதிலாக y the whole square which is equal to PDயோட டிஸ்டன்ஸ். Pயும் Dயும் எழுதியிருக்கோம், அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே கமா போட்டுக்கோங்க. எப்போவுமே பாயிண்ட் எழுதும்போது ஈக்குவல் டு போட தேவையில்லை. √ x2 minus x1, மறுபடியும் இது x1 y1 x2 y2, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. y2 y1 ரெண்டுமே சேம் வேல்யூ தான், அதாவது y minus y தான் கிடச்சிருக்கு ஸ்கொயர். ஸோ இங்கே இதை பார்க்க a minus b ரெண்டு பக்கமும் ரூட் இருந்தால் இதை ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்கொயர் அண்ட் போத் சைட் பண்ணி கேன்சல் பண்ணாத கூட நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டு பக்கமும் ரூட் இருந்தால் கேன்சல் ஆகிடும். இதை பார்க்க a minus b the whole square மாதிரி இருக்குது. ஸோ இது a squared plus b squared minus 2ab. ஸோ -2ax எழுதிடலாம். இது 0 minus y minus y தான். -y ஸ்கொயர் பண்ணால் +y ஆகிடும். அப்போ இது +y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே -a minus x இருக்குது. ரெண்டுத்துலேயும் மைனஸ் எனக்கு காமனாக வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி எப்போவுமே ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது மைனஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா மைனஸை வெளில எடுத்துட்டோன்னு யோசிங்க. -a + x the whole square. ஆக்சுவலாக மைனஸ்க்கும் ஸ்கொயர் இருக்குது, a + x-க்கும் ஸ்கொயர் இருக்குது. மைனஸை ஸ்கொயர் பண்ண அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் ரெண்டு மைனஸ் வந்து ஸ்கொயர் வருதோ அது வந்து ஒரு ப்ளஸ் ஃபார்முலான்னு யோசிச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். a ஸ்கொயர்டு, அப்போ -a ஸ்கொயர் பண்ணால் +a தான். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab + 2ax. இது y minus y 0 ஆகிடும். ஸோ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அப்படியே சொல்கிறேன். இங்கே +a ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் ஆகி கண்டிப்பாக a ஸ்கொயர் கட் ஆகிடும். இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ +x ஸ்கொயர் இங்கே வந்தால் -x ஸ்கொயர் ஆகி கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸில் இங்கே y ஸ்கொயர் இருக்குது. இந்த +2ax அங்கே எடுத்துகிட்டு போனீங்க, -2ax இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2ax இருக்குது. அப்போ 2ax + 2axன்னு எழுதலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4ax. அப்போ y ஸ்கொயர்டு = 4ax அப்படின்றது தான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. இது நம்மளோட 4 டைப்ஸ் ஆஃப் பேரலோகிராம். இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் நம்மளால் பேரபோலாவை ட்ரா பண்ண முடியும். இதுதான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பேரபோலா. இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கும். இது ஜென்ரலாக இப்போ சிமெட்ரிக்னா ஒன்றுமே இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கவும் இந்த பக்கம் இருக்கவும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் சிமெட்ரிக். ஸோ இது வந்து சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இதான் நம்மளுக்கு ஜென்ரலாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இதோட ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். அதான் y ஸ்கொயர் = 4ax. ஸோ இந்த மாதிரி பேரபோலா இருந்தால் அதோட ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் = 4ax தான். இப்போ இதுவும் சேம், இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் சைடு இல்லை, நெகட்டிவ் சைடு இருக்குது. ஸோ இதோட ஈக்குவேஷன் y ஸ்கொயர் = -4ax. ஈஸியாக எழுதிடலாம். இப்போ கீழே இருக்கிற ரெண்டு பேரபோலா பாருங்கள். இது வந்து சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ். இது y ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா y ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்குது. y ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் கோவம் இந்த பக்கம் கோவம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ y ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்க ஒரு பேரபோலிக்கோட ஈக்குவேஷன் என்னன்னா x ஸ்கொயர்டுன்னு எழுதணும். x ஸ்கொயர் = 4ay. ஒன்றுமே இல்லை, எக்ஸும் ஒய்யும் பிளேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனால பாசிட்டிவ் எடுத்திருக்கோம். மறுபடியும் இது உங்களோட y ஆக்சிஸில் இது வந்து y', இதுதான் நம்மளோட y. ஸோ இது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மோரோவர் y ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ x ஸ்கொயர் = -4ay அப்படின்னு எழுதணும். இதுதான் ஜென்ரலாக அந்த 4 பேரபோலாவோட ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாக்டஸ் ரெக்டம். லாக்டஸ் ரெக்டம் பற்றி பார்க்கலாம். லாக்டஸ் ரெக்டம் அப்படின்றது இப்போ இது வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்திருக்க ஒரு பேரபோலா. இந்த பேரபோலாவில்
இந்த கர்வில் இந்த மாதிரி நம்ம நிறைய கார்ட்ஸ் வரைய முடியும். இதெல்லாமே நார்மல் கார்ட்ஸ். எந்த கார்டு வந்து நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதோ, கார்டுன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம கர்வை 2 பாயிண்டில் மீட் பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட்டை தான் வந்து கார்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதோ, ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஒரு 90 டிகிரியை மேக் பண்ணுற ஒரு பர்பண்டிகுலர் லைன். இந்த லைன் தான் நம்மளோட லேட்டஸ் ரெக்டம். இதோட லென்த்தை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க சொல்லுவாங்க எக்ஸாமில். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். இப்போ பாருங்கள், இந்த லேட்டஸ் ரெக்டமில் இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து y² = 4ax. இப்போ அந்த கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஒய்யோட பிளேஸில் y1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸோட பிளேஸில். ஸோ பேரபோலாவில் இருக்க ஒரு பாயிண்ட்டை நம்ம a, yன்னு எடுத்திருக்கோம். இது நமக்கு தெரியும், நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் த பேரபோலா. இப்போ இந்த பாயிண்ட் a, y இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது a, y அப்படின்றது இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது நம்மளோட ஒய்யோட வேல்யூ. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y பிளேஸில் இங்கே y தான் இருக்குது. ஸோ y² = 4ax. அதாவது 4 × a × எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே a. இப்போ y² = 4a² அப்படின்னு எழுதலாம். இங்கே பக்கம் ஸ்கொயர் அங்கே போனீங்கன்னா ரூட் ஆகும். இப்போ ஒய்யோட பாயிண்ட்டு √4a². 4 அப்படின்றது வெளியில் வரும்போது 2ன்னு வெளில வரும். ரூட்லேருந்து வெளில வரும்போது ப்ளஸ் மைனஸ் 2 சைனுமே இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. a² வெளில வரும்போது ஏன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ இங்கே எப்படி ப்ளஸ் a, yன்னு எடுத்துருக்கோமோ கண்டிப்பாக இங்கே மைனஸ் a, y தான் எடுக்கணும் நம்ம. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் வர்றதுனால. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே இதோட லென்த் வந்து ப்ளஸ் 2a அப்படின்னா இங்கே வந்து இது வந்து மைனஸ் 2aன்ற லென்த்தில் தான் இந்த பாயிண்ட் இருந்திருக்கும். ஸோ டோட்டலாக இந்த லேக்டஸ் ரெக்டமோட லென்த் என்னென்னா, இது ஒரு 2a லென்த், இது ஒரு 2a லென்த். மொத்தமாக பார்த்தோன்னா இது ஒரு 4a லென்த். இது மைனஸ் 2a தானே மேம், ஆட் பண்ணால் 0 வரும், நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ நார்மலாக ஒரு கிராஃபில் இது ஒரு இங்கே ஒரு +1 இங்கே ஒரு -1 எடுத்துகிட்டு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டால் நம்ம 2 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. +1க்கும் -1க்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னா 2ன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி தான் மேலே +2a, கீழே இருக்க லென்த்து ஒரு, அதாவது இந்த பாயிண்ட் வந்து -2a, இதோட கேப் அந்த லென்த்துன்றது வந்து 2a தான். ஸோ டோட்டலாக இந்த லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் வந்து 4a அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பேரபோலாக்கு மட்டும் இல்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்த 4 ஷேப்புக்குமே 4a தான் ஆன்சர். இந்த கிராஃப் வந்து எந்த பக்கமாக வந்திருந்தாலும், எந்த பக்கமாக பேரபோலா வந்திருந்தாலும் லென்த் ஆஃப் லேக்டஸ் ரெக்டம் வந்து 4a தான். அது எந்த கிராஃபுக்குமே சேஞ்ச் ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் our video, subscribe our channel for more videos.